அன்பு நிறைந்த மாணவர்கள் அனைவருக்கும் மற்றுமொரு பாடத்தின் ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ் மொழியும் இலக்கியமும் என்ற பாடத்தினூடாக தரம் 9 திருக்குறள் என்ற பாடத்தினூடாக உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு நிறைந்த மாணவர்களே, காணொளி வழியாக கற்கின்ற பொழுது சில ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வைத்துக் கொள்வது எங்கள் கற்றலுக்கு இலகுவாக இருக்கும். அந்த வகையில் மாணவர்கள் அவதானமாக இந்த பாடத்தை செவிமடுக்க வேண்டும். தேவை ஏற்படுகின்ற பொழுது கல்வி அமைச்சினால் வழங்கப்பட்டுள்ள பாட புத்தகம் மற்றும் மேலதிக குறிப்புகளை எழுதி கொள்வதற்காக காகிதங்கள் மற்றும் பேனை போன்ற கருவிகளை எடுத்து வைத்துக் கொள்வது சிறப்பாக இந்த பாடத்தை பயில்வதற்கு ஏதுவாக அமைந்து விடுகின்றது. அன்பு நிறைந்த மாணவர்களே, 8வது பாடமாக இடம்பெற்றிருக்கின்ற திருக்குறள் என்ற பாடத்தை நாம் இப்பொழுது கற்பதற்கு தயாராகுவோம். தமிழ் இலக்கியத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த இலக்கியமாக இந்த திருக்குறள் என்ற நூலை நாம் குறிப்பிடலாம். எமது பாடப்புத்தகத்தில் 8வது இடம்பெற்றிருக்கின்ற இனியவை கூறல் என்ற பகுதியினூடாக நாம் இன்று சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். தமிழ் இலக்கிய வரலாற்றை ஆய்வு செய்கின்ற ஆய்வாளர்களது செய்திக்குறிப்புகளின்படி சங்க மருவிய காலம் தமிழ் இலக்கிய வரலாற்றின் 2வது இடம் பிடிக்கின்ற காலம். இந்த காலம் ஒரு அரை இலக்கிய காலம் என்று குறிப்பிடுவார்கள். அதிகமான அரை இலக்கியங்களை கொண்ட காலப்பகுதியில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இலக்கியமாக நாம் திருக்குறளை காணலாம். அந்த வகையில் தமிழ் இலக்கிய வரலாற்றின் சங்க மருவிய காலம் மட்டுமல்ல, தமிழ் இலக்கிய பரப்பிலே திருக்குறளுக்கு முதன்மையான ஒரு இடம் இருக்கிறது. தமிழ் படிக்கின்ற மாணவர்கள் திருக்குறளை கண்டுகொள்ளாமல் அடுத்த பகுதிகளுக்கு செல்ல முடியாது என்ற அளவுக்கு பயன் தரும் பல்வேறு கருத்துக்களை கொண்டு காணப்படுகின்ற அற்புதமான ஒரு நீதி இலக்கியம், அற இலக்கியம் இந்த திருக்குறள். அன்பு நிறைந்த மாணவர்களே, இந்த திருக்குறள் பகுதியினூடாக புலவர் பற்றிய செய்தி, திருக்குறள் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம், இனியவை கூறல் திருக்குறளின் இடம்பெற்றிருக்கின்ற செய்திகள் தொடர்பாக எமது பரீட்சை தேவைக்காக நாம் ஆய்வு செய்வோம். நவீன பெரும் யுக கவிஞன் மகாகவி பாரதி வள்ளுவன் தன்னை இவ்வுலகிற்கே தந்த வான்புகழ் வான்மறை தந்த தமிழ்நாடு என்று திருக்குறளை போற்றி பாடியிருப்பது இதன் முக்கியத்துவத்தை எங்களுக்கு உணர்த்தும் என்று நாம் நினைக்கின்றோம். அன்பு நிறைந்த மாணவர்களே, எந்த ஒரு இலக்கியமும் தோன்றுவதற்கு முன் அந்த இலக்கியத்தை தோற்றுவிக்கின்ற காலம் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆகவே ஒரு இலக்கிய படைப்பை நாம் ஆய்வு செய்து படிப்பதற்கு முன்னால் அந்த இலக்கியம் தோன்றிய கால பின்னணியை சற்று ஆராய்வோம். திருக்குறள் சங்கம் அறிவிய காலத்தின் தோன்றிய ஒரு இலக்கியமாக கொள்ளப்பட்டாலும் திருக்குறளை திருவள்ளுவர் என்ற ஒரு கவிஞர் புலவர் எழுதியிருக்கின்றார். சமுதாய சீர்குலைவு, அமைதியற்ற சூழல் களப்பிரருடைய ஆட்சி காலத்தில் இந்த காலத்தில் இடம்பெறுகிறது. இதன் போது வடநாட்டுடைய பண்பாட்டு தொடர்பு அதிகரிக்கிறது. மக்களுடைய வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட பெரும் மாற்றங்கள், சாதி ஏற்றத்தாழ்வுகள் அதிகரித்து குழப்பங்கள் தோன்றியமை, சமண பௌத்த மதங்களின் செல்வாக்கு, அறக்கருத்துக்களுடைய செல்வாக்கு போன்ற பல்வேறு கால சூழலில் தான் திருக்குறள் என்ற அற்புதமான அற இலக்கியம் தமிழுக்குள் அறிமுகமாகிறது. பல்வேறு தனித்துவத்தையும் சிறப்பம்சங்களையும் கொண்டு காணப்படுகின்ற திருக்குறள் வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு வழிகளை சொல்லி நிற்கிறது. குறிப்பாக தனி மனித மற்றும் சமுதாய வாழ்க்கை கூறுகளாக வாழ்க்கை ஒழுங்குமுறையில் அமைத்துக் கொள்வதற்கு பல்வேறு விதிகளை திருக்குறள் என்ற இலக்கியம் எங்களுக்கு தருகிறது. அது மட்டுமல்லாமல் ஒழுக்க நெறிகளையும் ஒழுக்க முறைகளையும் அதன் மேல் கட்டப்பட்டிருக்கின்ற வாழ்க்கை முறையையும் அற்புதமாக கட்டவிழ்த்து படிமுறை வளர்ச்சியில் எங்களுக்கு தருகிறது இந்த திருக்குறள். இன்று உலக அரங்கில் 90க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு அற்புதமான இலக்கியம் தமிழ் மொழிக்கு கிடைத்த ஒரு பெரும்பெரும் திருக்குறள் என்றால் அது மிக இல்லை.
அன்பு நிறைந்த மாணவர்களே, நாம் திருக்குறள் பற்றியும் அதனை இயற்றிய புலவர் பற்றியும் சிறிய அறிமுகங்களை பெற்றுக்கொள்வது சிறப்பாக இருக்கும். நான் ஏற்கனவே கூறியது போன்று சங்க காலத்திற்கு அடுத்து தோன்றிய காலம் சங்கமருவிய காலம். இதனால் தான் சங்கமருவிய காலம் என்று வந்தது. இங்கே சமணர் முனிவர் என்று இனம் காணப்படுகின்ற அல்லது கருதுகின்ற ஒரு புலவரால் இந்த இலக்கியம் படைக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவர் பற்றிய பெரும்பான்மையான செய்திகள் கர்ண பரம்பரை செய்திகளாக காணப்படுகின்றன. இவை பெரும்பாலும் அறிவியல் ரீதியான ஆய்வுக்குட்படுத்தப்படாத ஒரு சூழ்நிலையில் காது வழி வந்த செய்திகளை வைத்துக்கொண்டு சில அனுமானங்களையும் ஆய்வாளர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் திருவள்ளுவர் என்றால் யார், அவர் எங்கே தோன்றினார் என்பது தொடர்பான தகவல்கள் பெரும்பான்மையாக இடம்பெறவில்லை. இருப்பினும் சங்கமருவிய காலத்தின் 14 கீழ்கணக்கு நூல்கள், கணக்கு என்றால் இலக்கியம், 18 இலக்கியங்கள் தோன்றியது. இதில் 11 அரை இலக்கியங்களுள் மிக முதன்மை வாய்ந்த ஒரு இலக்கியமாக திருக்குறளில் காணப்படுகின்றது. அதை இயற்றியவர் வள்ளுவர். இதை வள்ளுவம் என்றும் வள்ளுவர் மொழி என்றும் குறிப்பிடுவோம். சிறப்பு கருதி நாங்கள் அடைமொழியாக திரு என்ற சொல்லை சேர்த்து திருவள்ளுவர் என்று அழகாக குறிப்பிடுவோம். உலக பொது மறையாக கொள்ளப்படுகின்ற திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் தமிழ்நாட்டின் மயிலாப்பூரில் வாழ்ந்ததாகவும் இவர் நெசவாளர் குலத்தில் பிறந்ததாகவும் சில கர்ண பரம்பரை செய்திகள் குறிப்பிடுகின்றன. அது மட்டுமல்லாமல் ஆதி பகவான் என்பவர் இவரது தாய் தந்தையுமாக இருக்கலாம் என்று சில அனுமானங்களை குறிப்பிடுகின்றார்கள். எது எவ்வாறாயினும் வாசுகி என்ற மனைவியோடு வாழ்ந்ததாக குறிப்பிடப்படும் இவர் நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுவங்கி, சென்னா போதகர் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றார்கள். உலகத்தில் தோன்றிய அத்துணை சமய கருத்துக்களும் இதில் இடம்பெற்றிருப்பதால் உலக பொதுமறை என்றும் பொய்யாமொழி இலக்கியம் என்றும் இந்த இலக்கியத்துக்கு பல்வேறு பெயர்கள் சூட்டப்படுகின்றன. அன்பு நிறைந்த மாணவர்களே, திருக்குறள் முப்பாநூல், உத்தரவேதம், தெய்வ நூல், திருவள்ளுவர், வள்ளுவம், வாய்மொழி, வாயுரை, வாழ்த்து, தமிழ்மறை என்று பல பெயர்கள் கொண்டு காணப்படுகின்றன. மணக்குடவர், தாமதத்தர், நச்சர், பரிமேலழகர் போன்ற பல்வேறு இலக்கிய ஆசிரியர்கள் இந்த நூலுக்கு பழமையான உரைகளை எழுதியிருக்கிறார்கள். திருக்குறளை பொறுத்தவரை 7 சீர்களை கொண்டு 1.25 அடிகளில் குறள் வெண்பாவாலாக்கப்பட்டுள்ளது. குறள் என்கின்ற பொழுது அது பாடலை குறிக்கிறது. முப்பால் இலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பகுதிகளை இந்த இலக்கியம் உள்ளடக்கி காணப்படுவதால் இதனை முப்பால் இலக்கியங்கள் என்றும் அழைக்கின்றோம். 133 அதிகாரங்களையும் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 பாடல்களாக 1330 குறட்பாக்களை கொண்டு இந்த நூல் கச்சிதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. முப்பால் இலக்கியம், உலக பொதுமறை, தெய்வ நூல், வாயுரை, வாழ்த்து என்று பல்வேறு பெயர்கள் குறிப்பிடுவதற்கு பல்வேறு காரணங்களை நாம் ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இந்த இலக்கியங்களை இயற்றிய வள்ளுவருடைய பெயரை கொண்டும் இந்த இலக்கியங்களுக்கு பெயர் சூட்டப்படுவது உலகியல் மரபாக காணப்படுகின்றது. அன்பு நிறைந்த மாணவர்களே, திருக்குறளில் பல்வேறு சிறப்பம்சங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக மிக சிறந்த கட்டமைப்பை கொண்டு அரிய பல விடயங்களை உட்படுத்தி சுருக்கமாகவும் தெளிவாகவும் கருத்துக்கள் முறைமைப்படுத்தப்பட்டுள்ளன. அதே போன்று எடுத்துக்கொண்ட விஷயங்களை இலக்கண தெளிவோடு இன்றியமையாததாக விளக்குதல், அதன் பயன்பாட்டை அறிவுறுத்தல், மக்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தை வற்புறுத்தல், இம்மை மறுமை பயன்களை குறிப்பிடுகிறது. அது மட்டுமல்லாமல் உவமை வாயிலாகவும் உதாரணங்கள் மூலமாகவும் பல்வேறு கருத்துக்களை புலப்படச் செய்கின்றார் வள்ளுவர். மக்கள் விளக்க வேண்டியவற்றை இழித்தும்
தீமைகளை தடுப்பதற்கான அச்சுறுத்தலையும் இம்மை மறுமை வாழ்வுடைய துன்பங்கள் நன்மைகளை எச்சரித்து காட்டுகின்றார் புலவர். அதிகார வைப்பு முறையில் கூட சிறப்பு காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் எண்வகை சுவைகள், எதுகை மோனை, சிறப்பு சிறந்த உவமை பிரயோகங்கள், உருவகங்கள், இசை நயம், அளவடை கருத்துகள் என்று அழுத்தம் தருகின்ற சொல்லாட்சியில் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது திருக்குறள். வள்ளுவ பெருந்தகை அறத்துப்பால் என்ற தனிமனித மற்றும் சமூக அறம் நோக்கி தனது கருத்துக்களை பதிவு செய்கையில் இனியவை கூறல் என்ற ஒரு அதிகாரத்தை 10ஆம் அதிகாரத்தில் வைத்துள்ளார். 90 தொடக்கம் 100 வரையான இனியவை கூறல் என்ற குறட்பாக்களின் ஊடாக ஒரு தனி மனித வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் இனிமை நிறைந்ததாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகின்றார். ஒரு மனித வாழ்க்கையில் நாவு, அவனுடைய வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகள் முக்கியத்துவம் வாய்ந்தன. ஒருவருடைய வாய்ச்சொல் அவனுடைய பரம்பரை, புகழ், மதிப்பு, மரியாதை போன்ற பல்வேறு விஷயங்களை அடையாளப்படுத்தி விடுகின்றன. ஆகவே எமது வாழ்க்கைக்கு தேவையான தனி மனிதனுடைய அடிப்படை தத்துவம் கருத்துக்களை அற்புதமாக அறமாக பார்க்கின்ற வள்ளுவம் இனியவை கூறல் ஊடாக இனிய சொற்கள் கூறுவதன் அவசியத்தை பற்றி எடுத்துரைக்கிறார். அன்பு நிறைந்த மாணவர்களே, அடுத்து நாம் திருக்குறளில் இனியவை கூறல் பகுதிக்குள் நுழைவோம். பாடலை அவதானமாக பாருங்கள். செய்யுளை வாசித்தல், தெளிவுபடுத்துதல், பதப்பிரிப்பு செய்தல், கொண்டு கூட்டுதல், குறளில் இடம்பெற்றுள்ள செய்திகள் போன்ற பல்வேறு அம்சங்களை நாம் இனிவரும் பாடல்களினூடாக ஆராய்வோம். பாடலை அவதானமாக கவனியுங்கள். முதலாவது குறள் இப்படி சொல்கிறது: இன்சொலால் ஈரம் அளையிப்படி இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். இதுதான் குறள். அதாவது இந்த குறளின் ஊடாக செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல், அறத்தை உணர்ந்தவர்களின் பயன்மிக்க சொல்லானது இன்சொலால் ஈரம் அளையிப்படி இலவாம், இன்பம் பயக்கக்கூடியதாகவும் அன்போடு இயைந்ததால் மனதால் வஞ்சனையற்ற சொற்களாகவும் காணப்படும் என்று குறிப்பிடுகின்றார். அன்பு நிறைந்த மாணவர்களே, முதலாவது குறளை நாம் சந்தி பிரித்து பதப்பிரிப்பு செய்வோம். அப்பொழுது எங்களுக்கு இன்னும் இலகுவாக பொருள் கொள்ள முடியும். இன் சொலால் அளை படி இலவாம் செம் பொருள் கண்டார் வாய் சொல். அன்பு நிறைந்த மாணவர்களே, இப்பொழுது நாம் சந்தி பிரித்திருக்கின்றோம். பதப்பிரிப்பு தனித்தனி சொற்களாக பிரித்திருக்கின்றோம். இலகுவாக பொருள் கொள்வதற்கு இந்த குறளை நாம் கொண்டு கூட்டி வாசிக்கல் வேண்டும். கொண்டு கூட்டி வாசித்தல் என்றால் என்ன? இது செய்யுள் வடிவிலே வெண்பா யாப்பில் இடம்பெற்றிருக்கிறது. வெண்பா செப்பலோசை உடையது, சொல்வதற்கு இதமான யாப்பாக காணப்படுகிறது. அதனால் நாம் இதனை எமது வாக்கிய அமைப்புக்கு ஏற்றாற்போல் எழுவாய் பயனிலையோடு தொடர்புபடுத்தி இந்த பாடலை பார்ப்போமானால், செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் இன்சொலால் ஈரம் அளையிப்படி இலவாம் என்று வரும். இன்சொலால், இன் என்றால் இனிமையான, சொலால் என்றால் சொற்களால், அளையிப்படி இலவாம்
அதாவது இந்த பாடலிலே பாருங்கள், செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். செம்மை பொருளை கண்டவர்கள், அதாவது அறத்தை உணர்ந்தவர்கள் கண்டார் வாய்ச்சொல். அவர்களிடம் வாயிலிருந்து வெளிப்படும் சொற்களானது, பயன்மிக்க சொற்களானது இன்சொலால், இனிய சொற்களால், ஈரம் அன்பு நிறைந்ததாக, அழகிப்படி இலவாம், அதாவது மனதால் வஞ்சனையற்ற சொற்களாக காணப்படும். இங்கே அழகி என்ற ஒரு சொல் இருக்கிறது பாருங்கள். இது உயிரளபடை. அ லை இ என்ற இகரம் எழுத்துக்கிடையில் ஓசையை கூட்டுவதற்காக இங்கே உயிரளபடையாக வந்திருக்கிறது. அன்பு நிறைந்த மாணவர்களே, குறள் இலக்கம் ஒன்றை பார்த்திருக்கின்றோம். இனிய சொற்களின் இயல்பு பற்றி இந்த குறள் சொல்லுகிறது. எப்படி? இன்பம் பயக்கும் சொற்களும் அன்போடு இயைந்த மனதால் வஞ்சனையற்ற சொற்களும் இருக்கும் இனிய சொற்களை பேசுவோர்களிடத்தில் என்று அழகாக கூறுகின்றார் வள்ளுவர். அடுத்த பாடலுக்கு செல்வோம். அன்பு நிறைந்த மாணவர்களே, இனியவை கூறல் அதிகாரத்தில் குறள் இலக்கம் 2, அதாவது 92வது குறள், அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். அகன் அமர்ந்து, அகன் என்பது அகம், உள்ளத்தை குறிக்கிறது. இங்கே மனமுவந்து ஒரு பொருளை கொடுப்பதை விடவும், அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே, உள்ளம் விரும்பி உள்ளம் நிறையத்தக்கதாய் ஈதல் என்றால் கொடுத்தல், கொடுப்பதை விட நன்றே, அதைவிட நன்று. முகன் அமர்ந்து, முகம் என்ற முகம் அமர்ந்து, அதாவது முகமலர்ச்சியுடன் புன்சிரிப்புடன் இன்சொலன் ஆகப்பெறின், இனிய சொற்களால் பேசுவது. அதாவது இந்த குறளின் ஊடாக மனமுவந்து ஒரு பொருளை கொடுப்பதை காட்டிலும் முகம் மலர்ந்து இனிமையான முகத்துடன் அன்பான நல்ல இனிய சொற்களை பேசுவது சிறப்பானது, நல்லது என்று வள்ளுவர் கூறுகின்றார். அன்பு நிறைந்த மாணவர்களே, அடுத்து நாம் இந்த பாடலின் குறளின் பதப்பிரிப்பை நோக்குவோம். அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன் சொலன் ஆக பெறின். இந்த பாடல் கொன்று கூட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஒழுங்குமுறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே, உள்ளம் விரும்பி ஒரு பொருளை பிறருக்கு கொடுப்பது விட நல்ல விடயம் முகன் அமர்ந்து முகமலர்ச்சியுடன் இன்சொலனாகப்பெறின், இனிய சொற்களை பேசுவது. அன்பு நிறைந்த மாணவர்களே, குறள் இலக்கம் 2 இனிய சொற்களின் சிறப்பு கூறப்படுகிறது. ஒரு பொருளை மனமுவந்து கொடுப்பதுதான் சிறந்தது. அதைவிட சிறந்தது நல்ல மலர்ச்சியுடன், முகமலர்ச்சியுடன் நல்ல சொற்களை பேசுதல் என்ற அற்புதமான கருத்தை வள்ளுவர் பதிவு செய்கிறார். அன்பு நிறைந்த மாணவர்களே, குறள் இலக்கம் 3. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி, நல்ல முகத்தால் மலர்ச்சியுடன் இனிது நோக்கி, அழகாக அற்புதமாக நயமாக பார்ப்பது அகத்தானாம்,
மனதோடு இன்சொலினன் அறம். இனிய சொற்களை கூறுதல் அறமாக இருக்கிறது. அறம் என்பது முகமலர்ச்சியுடன் இனிமையாக பார்த்து விரும்பி மனது நிறைந்த நல்ல சொற்களை கூறுதல் என்று குறிப்பிடுகின்றார். அன்புடனிந்த மாணவர்களை, இந்த பாடலை நாம் பதப்பிரிப்பு செய்து பார்க்கலாம். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொலன் சொல் இனிதே அறம். முகத்தால் விரும்பி இனிய சொற்களை கூறி நல்ல மனதோடு நோக்கி இனிய சொற்களை கூறுவது அறம் என்று இந்த பாடல் குறிப்பிடுகிறது. அதாவது பாருங்கள், முகத்தால் அமர்ந்து இனிது நோக்கி, நல்ல முகத்துடன் ஒருவரை இன்முகத்தோடு நோக்கி, அகத்தானாம் உளவிருப்பத்தோடு இனிய சொற்களை, உள்ளத்திலிருந்து பிறக்கக்கூடிய நல்ல இனிமையான சொற்களை கூறுவது அறம், தர்மம் என்று குறிப்பிடுகின்றார். குறள் இலக்கம் 3 இனிய சொற்களுடைய சிறப்பு சொல்லப்படுகிறது. இனிய சொல் நல்ல முகத்தோடு சிரித்து உள்ளத்தில் நிறைந்த வார்த்தைகளை இனிய சொற்கள் பேசுவது அறம் என்று குறிப்பிடுகின்றார் வள்ளுவர். யார் மாட்டும் இன்புருவும் இன் சொல்லவர்க்க துன்புருவும் தூவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன் சொல்லவர்க்க. அன்புடறிந்த மாணவர்களே, துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்க்கு. இங்கே நாம் கொண்டு கூட்டுகின்ற பொழுது எங்களுக்கு இலகுவாக பொருள் புலப்படும். நண்பர் பகைவர் என்று பாகுபாடு காட்டாமல் அனைவருக்கும் இன்பத்தை அளிக்கும் இன்சொல் கூறுபவர்களுக்கு வெறுத்து ஒதுக்கும் துன்பம் என்று எதுவுமே இல்லை, விரும்பி ஏற்கும் இன்பமே பெருகும் என்று வள்ளுவம் பேசுகிறது. நாம் பதப்பிரிப்புடன் வாசிக்கின்ற பொழுது எங்களுக்கு இலகுவாக பொருள் கொள்ள முடியும். துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன் சொல்பவர்க்கு. அன்பு நிறைந்த மாணவர்களே, இங்கே கொண்டு கூட்டி வாசித்து நாங்கள் பொருளை உணர்ந்து கொள்வோம். யார் மாட்டும் இன்புருவும் இன் சொல்பவருக்கு. யாராக இருந்தாலும், யார் மாட்டும் என்றால் எவராக இருந்தாலும், அதாவது நண்பரோ பகைவரோ என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் இன்புருவும் இன் சொல்பவருக்கு, இனிமையான சொற்களை விரும்பி சொல்பவருக்கு துன்புருவும் துவாமை இல்லாகும், துன்பம் தரக்கூடிய ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், அதாவது இன்பமே பெருகும் என்று வள்ளுவம் குறிப்பிடுகிறது. குறள் இலக்கம் 4 இனிய சொற்களுடைய பயன்கள் சொல்லப்படுகிறது. 1, வெறுத்து ஒதுக்கும் துன்பம் இராது, விரும்பி ஏற்கும் இன்பம் பெருகும். அழகான இந்த குறள் இந்த கருத்தை பதிவு செய்கிறது. பணிவுடையம் இன் சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. அன்புடைய இந்த மாணவர்களே, பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. பணிவுடையவனாக இருந்து ஒருவன் இனிய சொற்களை கூறுபவனாக இருந்தால் அதுவே அவனுக்கு அணியக்கூடிய அணிகலன்களாகும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒருவன் பணிவுடன் தன்மையுடன் இனிய சொற்களை கூறுகின்ற தன்மை பெற்றிருப்பானாக இருந்தால் அது சிறப்பு. அவனுக்கு அதைவிட பெருமை தருகின்ற வேறொரு அணிகலனோ சிறப்போ வேற எதுவுமே கிடையாது.
இப்பொழுது இந்த குறளை நாம் பதப்பிரிப்புடன் வாசிப்போம். பணிவு உடையான் இன் சொலன் ஆதல் ஒருவற்கு அணி அல்ல மற்று பிற. பணிவுடையவனாக இருக்கின்றவன், பணிவு என்றால் பணிவுத்தன்மை, உடையவன் என்றால் பெற்றிருப்பவன், இன்சொலன் இனிய சொற்களையும் உடையவனாக ஆதல் பெற்றிருப்பவனாக இருந்தால் ஒருவற்கு, அப்படிப்பட்ட ஒருவனுக்கு அணி அல்ல அலங்கரிக்கக்கூடிய சிறப்பு அணிகலன் வேற எதுவுமே அல்ல, மற்ற பிற வேற எதுவுமே கிடையாது. இந்த குறளில் இனிய சொற்கள் பேசுபவர்களுக்கு அணிகலன் எது என்று அழகாக குறிப்பிடுகிறது. ஒன்று பணிவு கொண்டிருத்தல், அப்படி பணிவு கொண்டு இருத்தவனிடம் இனிய சொற்கள் பேசுதல். பணிவு கொண்டவன் இனிய சொற்களையும் பேசுதல் அவனுக்கு சிறப்பை குறிப்பிடுகிறது என்று வள்ளுவம் பதிவு செய்கிறது. பெருகும் நல்லவை நாடே இனிய சொலின், அல்லவை தேய அரும் பெருகும் நல்லவை நாடே இனிய சொலின். குறள் இலக்கம் 6 நாம் இப்பொழுது சந்தித்திருக்கின்றோம். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். நல்லவை நாடி இனிய சொலின், நல்லவற்றை நாடி விரும்பி இனிய சொற்கள் சொன்னால் சொல்பவர்களுக்கு அல்லவை தேய அறம் பெருகும். அதாவது பாவங்கள் குறைந்து அறம் நன்மை தர்மம் பெருகும் என்று குறிப்பிடுகின்றார். பிறர் நலத்தை நாடி இனிய சொற்களை கூறினால் பாவம் குறைந்து அறம் பெருகும். அன்பு நிறைந்த மாணவர்களே, இந்த குறளை நாம் பதப்பிரிப்புடன் வாசிப்போம். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். அல்லவை தேய அறம் பெருகும், கெட்ட விடயங்கள் எல்லாம் தேய்ந்து இல்லாமல் செய்து நன்மை பெருகும். நல்லவை நாடி இனியவை சொலின், நல்லவற்றை விரும்பி இனிய சொற்களை பேசினாள். இங்கே கொண்டு கூட்டி வாசிக்கின்ற பொழுது நல்லவை நாடி இனிய சொலின், நல்லவற்றை நாங்கள் நாடி விரும்பி இனிய சொற்களை நாங்கள் பேசுவோமாக இருந்தால் அல்லவை தேய அறம் பெருகும் என்று குறிப்பிடுகின்றார். ஒருவருக்கு அறம் பெருக வேண்டும், நன்மை கிடைக்க வேண்டும், அவருக்கு கெடுதியெல்லாம் பாவங்கள் எல்லாம் குறைய வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை வைக்கின்றார். நல்லவை நாட வேண்டும், அதில் இனிய சொற்களை பேச வேண்டும், நல்லவற்றை நாடி இனிய சொற்களை பேச வேண்டும். குறள் இலக்கம் 6 இனிய சொற்களின் பயன்களை குறிப்பிடுகின்றார். என்ன பயன்? இனிய சொற்களை நல்லவை நாடி பேசுகின்ற ஒருவரிடம் பாவங்கள் குறைந்து அறம் பெருகுகிறது. பண்பின் தலை பெரியா சொல், நயனீன்ற நன்றி பயக்கும் பயனீன்ற பண்பின் தலை பெரியா சொல். அன்பு நிறைந்த மாணவர்களே, குறள் இலக்கம் 7 நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலை பிரியா சொல். இங்கே பாருங்கள், பயன் ஈன்று பண்பில் தலை பிரியா சொல். பிறருக்கு நன்மை கொடுத்து பண்பில் இருக்கின்ற பிரியாத அந்த இனிமையான சொற்கள், அந்த பண்பிலிருந்து நீங்காத இனிமையான சொற்கள் நயன் ஈன்று நன்றி பயக்கும், நன்மையை மட்டுமே பயக்கும். பிறருக்கு நன்மையை கொடுத்து இனிமையான பண்பில் நீங்காத சொல்லானது இன்பத்தையும் அறத்தையும் தரும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இந்த பாடலை நாம் பதப்பிரிப்பு செய்யலாம். நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலை பிரியா சொல். பண்
பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியாச் சொல். பயன் தரக்கூடிய பண்பிலிருந்து பிரியாத அந்த இனிமையான சொற்களானது நயன் ஈன்று நன்மை ஈன்று தந்து நன்றி பயக்கும் தர்மத்தையும் தரும் என்று குறிப்பிடுகிறார். இந்த பாடல் கொண்டு கூட்டுகின்ற முறை இவ்வாறு மாணவர்களே: பயனின்று பண்பில் தலைப்பிரியாச் சொல் நயன் ஈன்று நன்மை பயக்கும். குறள் இலக்கம் 7 இனிய சொற்களுடைய பயன்களே கூறப்படுகின்றன. இன்பமும் அறமும் தரும் இனிய சொற்களை பயனோடு சொல்லுகின்ற இனிய சொற்கள் எந்த பண்பிலிருந்து பிரியாத சொற்கள். நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். திருமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். அன்பு நிறைந்த மாணவர்களே, குறள் இலக்கம் 8 சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். சிறுமையுள் நீங்கிய இன்சொல், அதாவது பிறருக்கு துன்பம் ஏற்படுத்தக்கூடிய சின்னத்தனமான அல்லது சிறுமை இல்லாத துன்பம் நீங்கிய இனிய சொற்களை பேசினால் மறுமையும் இன்பம் தரும். மறுவாழ்விலும் இம்மையும் இந்த பிறப்பிலும் இன்பங்களை அது தந்துவிடுகிறது. பிறருக்கு துன்பம் தராத இனிய சொற்கள் ஒருவருக்கு இப்பிறப்பிலும் மறுபிறப்பிலும் நன்மை தந்துவிடுகிறது. அன்பு நிறைந்த மாணவர்களே, இந்த பாடலை நாம் இந்த குறளை பதப்பிரிப்புடன் வாசிப்போம். சிறுமை உள் நீங்கிய இன் சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். இந்த பாடலுடைய குறளுடைய பொருளை நாம் பார்த்திருக்கின்றோம். சிறுமை என்றால் இங்கே துன்பம் தரக்கூடிய அல்லது சின்னத்தனமான அல்லது முதிர்ச்சி பெறாத என்று பல பொருள் எடுக்கலாம். நீங்கிய இப்படியான துன்பம் தரக்கூடிய சொற்கள் நீங்கி இன்சொல் இனிய சொற்களை பேசுவது மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். மறு உலகம் மறுபிறப்பிலும் இம்மை இந்த உலகத்திலும் இந்த பிறப்பிலும் இன்பத்தை தருகிறது. குறள் இலக்கம் 8 வழியாக இனிய சொற்களின் நன்மைகளை கூறப்படுகிறது. எவ்வாறு இந்த பிறப்பிலும் மறுபிறப்பிலும் அது நன்மையை ஏற்படுத்துகின்றன. வன்சொல் வழங்குவது இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவது. குறள் இலக்கம் 9 இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவது. இனிய சொற்கள் தனருக்கும் பிறருக்கும் இன்பம் பயத்தலை அனுபவித்து அறிபவன் சிறுமையை தரும், அதாவது தீமையை தரும் வன்சொல் கூறுவது என்ன பயன் கருதி என்று அழகாக குறிப்பிடுகின்றார். இந்த பாடலை நாம் பதப்பிரிப்பு செய்து பார்க்கின்ற பொழுது இன் சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன் கொலோ வன் சொல் வழங்குவது. இனிமையான சொற்கள் இனிது ஈன்றல் காண்பான் இருக்கின்ற பொழுது அதை அறிகின்றவன் உணர்வு பூர்வமாக விளங்கிக் கொள்பவன் எவன் கொலோ எதற்காக வன் சொல் வழங்குவது வன்மையான தீமையான சொற்களை பேசுகின்றான். குறள் இலக்கம் 9 இனிய சொற்கள் பேசாதிருப்பது ஏன் என்று ஒரு ஐயப்பாட்டை கேட்கின்றார் வள்ளுவர். அதாவது இனிய சொல் இருக்கின்ற பொழுது அது நன்மை பயக்கும் என்று அனுபவ ரீதியாக கண்டு கொண்ட அவன் எதற்காக இந்த வன்மையான தீமையான சொற்களை பேச வேண்டும், இவனுக்கு என்ன நடந்தது என்று ஒரு இழிவுபடுத்துகின்ற ஒரு குறளாக இது காணப்படுகிறது. இனிய சொற்களை பேசாதவர்களுக்கு எதிரான ஒரு குறளாக காணப்படுகிறது.
வந்தற்று இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்க வந்தற்று. இன்று நாம் இப்பொழுது இனியவை குறளின் 10வது இறுதிக்குறளில் இடம்பெற்றிருக்கின்றோம். இங்கே இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக, இனியவை பல்வேறு விதமாக உளவாக இருக்கத்தக்க இன்னாது கூறல், இனிய சொற்கள் இல்லாத தீய சொற்களை கூறுதல், கனியிருப்ப கனி பழங்கள் இருக்கத்தக்க வகையில் காய் கவர்ந்தற்று, கசப்பு நிறைந்த பழுக்காத காய்களை பறித்து உண்பதைப் போலாகும். தெளிவுரை: நன்மை பயக்கும் இனிய சொற்கள் இருக்கின்ற போது அவற்றை கூறாமல் தீமை பயக்கும் கடுமையான சொற்களை கூறுவது கனிந்த சுவையான பழங்கள் இருக்கும் போது காயை உண்பதை போன்றதாகும். 10 நாம் பதப்பிரிப்பு செய்து வாசிப்போம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக, இனிமையான சொற்கள் நிறைய இருக்கின்றன. அவ்வாறு இருக்கக்கூடிய விதத்தில் இன்னாது கூறல், இனிமை இல்லாத சொற்களை கூறுதல், கனி இருப்ப கனிகள் இருக்க காய் கவர்ந்தற்று, காயை கவர்ந்து உண்பதை போன்றதாகும். குறள் இலக்கம் 10 இனிய சொற்கள் பேசாதோரின் இழிவு கூறப்படுகிறது. முதலாவது, இனிய சொல் இருக்கும் போது தீய சொற்களை பேசுகின்றார்கள். கனி இருக்கும் போது காயை கவர்வதற்கு அங்கே நிகராக இருக்கிறது. அன்பு நிறைந்த மாணவர்களை, இந்த குறளில் அற்புதமான ஒரு உவமை அணி இருக்கிறது பாருங்கள். அதாவது கனி, இனிமை நிறைந்த கனியையும் கசப்பு நிறைந்த காயையும் இங்கே உவமிக்கப்படுகின்றது. எதற்கு பாருங்கள், இனிய சொற்கள் கூறுவதற்கும் இன்னாது கூறுவதற்கும். எங்களுக்கு கனியை அற்புதமாக தெரியும், சுவை நிறைந்த பழம், மதுரமாக இன்பமாக இருக்கும். காய் உங்களுக்கு தெரியும், மதுரமாக இருக்காது, கசப்பு நிறைந்ததாக இருக்கும். ஆகவே இனிய சொற்கள் கனிக்கும் இன்னாது கூறல், அதாவது இனிய சொற்களை கூறாமல் தீய சொற்களை கூறுதல் காய்க்கும் இங்கே உவமிக்கப்படுகின்றன. பொதுத்தன்மை இனிமை மற்றும் கசப்புக்கு கூறப்படுகிறது. அதாவது தெரிந்த பொருள் உவமானம். காயுடைய இனிமை இன்பம் எங்களுக்கு தெரியும், மன்னிக்கவும், கனியுடைய இன்பம் அல்லது சுவை எங்களுக்கு தெரியும். அதே போன்று காயுடைய கசப்பு அல்லது அதுடைய துவர்ப்பு எங்களுக்கு தெரியும். இது தெரிந்த பொருள் உவமானம். தெரியாத பொருள் எவ்வாறு, இனிமையான சொற்கள் எவ்வாறு இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆகவே தெரிந்த கனி, இன்பம் நிறைந்த கனியை இனிய சொற்கள் பேசுவதற்கு உவமேயமாக குறிப்பிடுகின்றார். உவமானமான காயை, கசப்பு நிறைந்த காயை உவமேயமாகிய இன்னாது கூறல், இனிய சொற்கள் கூறாமல் இருப்பதற்கு, தீய சொற்களை பேசுவதற்கு குறிப்பிடுகின்றார். இங்கு இரண்டுக்கும் இடையிலான பொதுத்தன்மை என்ன? கனி இன்பம் நிறைந்தது, இனிய சொற்கள் இனிமை நிறைந்தது. காய் கசப்பு நிறைந்தது, இன்னாது கூறல் கசப்பு நிறைந்தது. ஒரு அற்புதமான உவமையணி இந்த இலக்கியத்தில் கையாளப்பட்டுள்ளது. அன்பு நிறைந்த மாணவர்களே, அடுத்து நாம் இனி இந்த குறள் கூறுகின்ற செய்திக்குள் எமது கவனத்தை செலுத்தலாம். இதுவரை பார்த்த குறள் கூறும் செய்தியிலிருந்து குறள் இலக்கம் 1 ஊடாக இனிய சொற்களுடைய இயல்பு குறிப்பிடப்படுகிறது. அதாவது பாருங்கள், இனிமையான சொல்லால் அறத்தை உணர்ந்தவர்களின் பயன்மிக்க சொற்கள் இன்பம் பயக்கக்கூடியதாகவும் அன்போடு இயந்ததால் மனதில் வஞ்சனையற்ற சொற்களாக இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார். குறள் இலக்கம் 2 மற்றும் 3 இனிய சொற்களுடைய சிறப்பு அல்லது முக்கியத்துவம் சொல்லப்படுகிறது. பாருங்கள், நெஞ்சு வந்து ஒரு பொருளை கொடுப்பதை விட முகமலர்ச்சியோடு இனிய சொற்களை கூறுவது நல்லது என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று யாரிடம் பாகுபாடு பார்க்காமல், நண்பர் பகைவர் என்று பாகுபாடு பார்க்காமல் அனைவருக்கும் இன்பத்தை அளிக்கின்ற நல்ல சொல்லை, இனிய சொற்களை பேசுவோருக்கு வெறுத்து ஒதுக்கின்ற துன்பங்கள் எதுவுமே கிடைக்காது. குறள் இலக்கம் 4, 6, 7, 8 இனிய சொற்கள் பேசுவதன் பயன்கள் சொல்லப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் குறள் இலக்கம் 5 இனிய சொற்கள் பேசுவோரின் அணிகலன் சிறப்பு எது என்று சொல்லப்படுகிறது. குறள் இலக்கம் 10 மற்றும் 9 இனிய சொற்கள் பேசாதோரின் இழிவுத்தன்மை சொல்லப்படுகிறது. அதற்கு அழகான ஒரு உவமானம், உவமை அணி 10வது குறளில் இடம்பெற்றிருக்கிறது. மாணவர்களே, உங்கள் பாட புத்தகத்தில் இருக்கின்ற பயிற்சியை நீங்கள் செய்து பார்க்கலாம்.
அது மட்டுமல்லாமல் மேலதிக செயற்பாடுகளும் இங்கே தரப்பட்டிருக்கிறது. அவற்றையும் நீங்கள் செயற்படுத்துகின்ற பொழுது உங்களுடைய மொழியறிவு இன்னும் விரிவாகும். மற்றொரு பாடத்தினூடாக உங்களை சந்திப்போம். அதுவரை நன்றி.